ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தீபாவளி ஸ்வீட் ரெசிபியான காஜு கத்லி எப்படி நம்ம வீட்டிலேயே செய்கிறது பார்க்கலாம் வாங்க. ஒரு கப் அளவு முந்திரி பருப்பு எடுத்துக்கலாம். இதை ஒரு பேனில் 5 நிமிஷம் கலர் மாறாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ வறுத்து எடுத்ததை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பல்ஸ் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். அதிகமாக பல்ஸ் கொடுத்தோம்னா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிரும். இப்போ நாம் இதை ஒரு சல்லடை வச்சு நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ சலிச்சதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாங்க. இப்போ அடுத்து ஒரு பேனில் 1/2 கப் அளவு சுகர் சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ சுகர் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. ஒரு கம்பி பதம் அளவு நமக்கு வரணும். 2 விரலை வச்சு நடுவில் ஒரு கம்பி பதம் வந்தால் அதான் கம்பி பதம். இப்போ நமக்கு இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்க கேஷ்யூ பவுடரை கொஞ்சம் கொஞ்சமாக இதோட சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா நம்ம பாருங்கள், கைவிடாமல் கலந்து விடும்போது திக்காக ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நல்லா திக்காக ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா சுருண்டு வருது, பேன்லேருந்து நல்லா சுருண்டு வருது பாருங்கள். இந்த டைமில் ஒரு பிளேட்டில் நெய் தடவி வச்சுருக்கோம். அதில் நம்ம இந்த கேஷ்யூ இதை சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக சூடு ஆறினோடனே நல்லா நம்ம ஒரு பவுல் வச்சோ இல்லை ஒரு ஸ்பூன் வச்சோ நல்லா லைட்டாக ப்ரெஸ் பண்ணி ஷேப் பண்ணிவிட்டு ஒரு கட்டர் மூலமாகவோ இல்லை ஒரு நைஃப் மூலமாகவோ வச்சு நம்ம எந்த ஷேப் நமக்கு பிடிச்சிருக்கோ அந்த ஷேப்பில் நம்ம கட் பண்ணி பீஸ் போட்டோம்னா சுவையான காஜு கத்லி தயார். இது கடையில் நம்ம வாங்குகிற காஜு கத்லி மாதிரியே இருக்குங்க. ரொம்ப சூப்பராகவும் இருந்துச்சு, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாப்பி அண்ட் சேஃப் தீபாவளி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.